குருவாழ்க, குருவே துணை. ஒரு ஜாதகத்துல தேவர்களும், முனிவர்களும், ரிஷிகளும் போற்றுகின்ற அளவிற்கு வாழ்க்கை யாருக்கு அமையும்? எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருந்தால் ரிஷிகளும், முனிவர்களும், தேவர்களும் மதிப்பார்கள், போற்றுவார்கள்? ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி லக்னத்துல இருக்கணும். லக்னாதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருக்கணும். லக்னத்திற்கு 7வது கேந்திரத்துல குரு இருக்கணும். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் இருந்து விட்டால் அவர்கள் தேவர்களும், முனிவர்களும், ரிஷிகளாலும் போற்றப்படுவார்கள், மதிக்கப்படுவார்கள் என்று சொல்லலாம். இந்த ஜோதிட விதி சம்பந்தமா மூல நூல்கள்ல ஏதாவது பாடல் இருக்கா, செய்யுள் இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா இருக்கு. கௌசிக சிந்தாமணின்ற நூல்ல இத பத்தின விளக்க சொல்லியிருக்காங்க. உள்ளத்தோர் குடும்பத்தாதி உதித்த லக்னத்தில் மேவ வெல்லவும் ஆட்சி உச்சம் வேழனும் கேந்திரம் ஏழில் தெல்லிய கீர்த்தி உள்ளான் தேவரும் மதிக்க வாழ்வான் கள்ளமே இல்லை கண்ணா கௌசிகன் முனிவன் வாக்கே. நன்றி.